வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அதுல அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப நடந்த அந்த பிரச்சனையில வேர் இஸ் அமெரிக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அமெரிக்கா எங்க வந்தாங்க உள்ள இந்த அப்படின்னு கேட்கிறாரு. ப்ராசஸ்க்குள்ள எப்போ வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற கேட்டார். மாதிரி கேட்கிறாரு. உடனடியாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றது என்னன்னா, யுஎஸ் வாஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அமெரிக்கா அமெரிக்கால தானே இருக்கு. ஆனா இது ரெண்டு வகையா பார்க்கப்படுது. ம். இந்த ஒரு பக்கம் பாஜக தரப்புல எல்லாம் என்ன சோசியல் மீடியால போடுறாங்கன்னா, அமெரிக்கா அமெரிக்காலே தான் இருந்துச்சு. அது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்குள்ள வரல அப்படிங்கிற ஆங்கிள் அவர் சொன்னாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டுல இருக்கிற சோசியல் மீடியாக்கள் இங்க இருந்தெல்லாம் என்ன வருதுன்னா, அவர் உளர்றாரு அந்த இடத்துல. ஆமா, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பேசுறாரு. பாருங்க இவரெல்லாம் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வந்திருக்கு. யுஎஸ் இஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகளுக்கு ட்ரம்ப் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரே வார்த்தையே ஒரு 4, 5 வாட்டி சொல்லி யோசிச்சுட்டு இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் யோசிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் திணறி திணறி பேட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. அதே நேரத்துல இங்க உள்ள சில காங்கிரஸ் இவங்களே ஐடி விங்ல இருக்கவங்களே கூட சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தா இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க தெளிவான பதில்களை இவரை விட பெட்டரா கொடுத்துருப்பாங்கன்னு கூட சொல்லி அவங்களோட பேட்டியெல்லாம் கம்பேர் பண்ணி கூட போட்டுட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து மோசமான வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்லாம் வந்து காங்கிரஸ்ல இருந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம வெளியுறவு கொள்கையை பார்க்கும்போதும் அப்படிதான் இருக்கு. சுத்தி எல்லாமே வந்து அண்டை நாடுகள் எல்லாமே வந்து சைனா பக்கம் சாயிற மாதிரி தான் இருக்குது. ஆமா, சமீபத்துல ஆப்கானிஸ்தான் கூட வந்து சைனா பாகிஸ்தானுடைய அந்த எக்கனாமிக் காரிடார்ல வந்து இணைஞ்சிருக்காங்க. கீழே ஸ்ரீலங்காவையும் நம்மளால நம்ப முடியாது. மியான்மருக்குள்ளயும் அந்த சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வருது. ஆமா, பூட்டானும் அதுக்குள்ள வராங்க. இப்படி சுத்தி நமக்கு பிரச்சனையா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வராம இல்ல. ஆமா.